ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி கிழங்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? பல்லாரி, பச்சை மிளகா, தக்காளி, மல்லி இலை, அவிச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, பொட்டுக்கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கேன், அடுத்து கடுகு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கணும். அடுத்து கரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை அப்படியே ஊற்றணும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை சேர்த்துக்கிட்டு கலந்து விடணும். இதை நல்லா கொஞ்சம் தீயை ஹையில் வச்சுக்கிட்டு சுருளை வதக்கணும். உப்பு கலந்துக்கணும் லைட்டாக. அப்புறம் சுருளை வதக்கணும். நல்லா சுருளை வதக்கணும். இந்த சுருண்டு வந்திருக்கா, இன்னும் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி சுருண்டு வதங்கணும். நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி மசிஞ்சிடணும், வெங்காயமும் மசிஞ்சு அந்த மல்லி இலையோட வாசனை தூக்கி எல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி கிழங்குன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை சப்பாத்திக்கு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி ரெசிப்பிங்க. இது வரைக்கும் சமைக்காதவங்க கூட இதை சமைச்சு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஈஸி ரெசிபி இல்லையா? அதனால்